நல்லா எடுத்தாச்சுல வருதுல்ல. ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு தி வீடியோ. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா க்ரீக் ஹார்பர் துபாயில் போக போகிறோம். இது என்னோட 3rd வீக்கு துபாயில். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் துபாய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். லெட்ஸ் see how it goes. ஆக்சுவலாக இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3 o'clock ஆச்சு கெட் ரெடி ஆகிறதுக்கு. இப்போது பிரேக்ஃபாஸ்ட்டு எதுவுமே சாப்பிடல. மதியம் வந்து ஒரு காஃபி மட்டும் குடித்தோம். இப்போது மீல்ஸ் வந்து சாப்பிட்டுட்டு பக்கத்தில் அப்படியே கிளம்பலான்னு இருக்கோம். இங்கேருந்து மெட்ரோவில் ட்ராவல் பண்ணணும். ட்ராவல் பண்ணிவிட்டு ஒரு ஐ திங்க் ஒரு 3-4 ஸ்டாப்ஸா இங்கேருந்து இல்லை ஆல்மோஸ்ட் ஒரு 6 to 7 ஸ்டாப்ஸ் கிட்ட வந்துடும் நினைக்கிறேன். எஸ், 30 minutes. அங்கே போனதுக்கப்புறம் அந்த போட்லலாம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது வந்து நான் அல்பர்ஷாவில் நான் இருக்கேன். வெஜ் மீல்ஸ் வந்து 2 ஆர்டர் பண்ணியிருக்கோம். இங்கே வேறு வீடியோ எடுக்கலாமா எடுக்கக்கூடாதுலாம் தெரியல எனக்கு. நான் பாட்டுக்கு எடுத்துகிட்டு இருக்கேன். நிறைய பேர் துபாயில் வந்து வீடியோ ரெஸ்ட்ரிக்டட் இல்லை, பப்ளிக் பிளேஸ். ஸோ பப்ளிக் பிளேஸ்லாம் ரெஸ்ட்ரிக்டட் எல்லாம் கொஞ்சம் பார்த்து எடுக்கணும். எடுக்க தான் தெரியும்னு நினைக்கிறேன். ஊறுகாய் இருக்குது. எந்த ஊறுகாய் அது? ஐ திங்க் லெமன் ஊறுகாய் தான். அது லெமன் ஊறுகாய் ப்ளஸ் இது வந்து தெரியல, அது ஃபிஷ் கிரேவி மாதிரி இருக்குது. ஐ திங்க் இது வந்து கத்திரிக்காய் கிரேவின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் குருமா இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா பொரியல் கொஞ்சம், அதில் இந்த கடலைக்கறி, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு அதெல்லாம் போட்டு தந்துருக்காங்க. இதுதான் வந்து கம்ப்ளீட்டாக பாரிக் செட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே. வழியை விட மாட்டேங்கிறான். இப்படி போனால் அப்படி வரான், அப்படி போனால் அப்படி வரான். மால் என்ட்ரன்ஸ் கிட்ட நாங்கள் இப்போ வந்துட்டோம். ரைட்டா பிலிப்பினோ மாதிரி இருக்குன்னா பிலிப்பினோவா? வா, மால் ஆஃப் தி எமிரேட்ஸ் ஸ்டேஷன்லேருந்து இங்கே புர்ஜ்மன் ஸ்டேஷன் வர்றதுக்குள்ளே செம்ம கூட்டம். யாருமே இறங்க கூட மாட்டேங்கிறாங்க. ஒருத்தன் இறங்குனா 4 பேர் உள்ளே ஏறுறாங்க. நானும் எவ்வளோ நேரம் தான் நின்றுட்டு அந்த ஏசி வெண்டையை பிடிச்சிட்டு நிற்கிறது. பிடிக்கிறது கூட எதுவுமே சப்போர்ட்டு கூட இல்லை. என் பக்கத்தில் இருக்கிற வேறு கொஞ்சம் முறைச்சு என்ன பார்க்குறாரு. ஒரு பாயிண்டில் வந்து அவரை பிடிச்சி நான் சப்போர்ட்டு நின்றுட்டு இருந்தேன். ஓகே, நெக்ஸ்ட் எங்கே போகிறோம் இப்போ? இங்கேருந்து க்ரீக் ஹார்பர், கிரீன்லேண்ட். இவர் வந்து ஆல்ரெடி அங்கே க்ரீக் போயிருக்காரு, அதனால தெரியும். ஸோ இப்போ இன்றைக்கி வந்து இவர் தான் என்னோடய கைடு. ஸோ இங்கேருந்து க்ரீக் போகணும். க்ரீக்குக்கு ஐ திங்க் 1 2 3 4th ஸ்டாப் வந்து க்ரீக்கு. ஹோப்ஃபுல்லி போயிடுவோம்னு நினைக்கிறேன். டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இப்போவே 4:45 ஆச்சு. 15 minutesல அங்கே போயிட்டோன்னா இங்கே வேறு சன்லைட் சீக்கிரமாக போயிடும் ஈவினிங்கு. ஸோ ஒரு 1 hour நமக்கு டைம் கிடைக்கும். ஏதோ தீம் பார்க் மாதிரி ஏதோ இருக்குது பாருங்க. எஸ், அதுதான் புர்ஜ் கலீஃபா. பயங்கர தூரமாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல. சன்செட் டைம் அங்கே பாருங்க, சூப்பராக இருக்கு வியூ. இது வந்து அல்ஜடாஃப் அப்படின்னு ஒரு ஸ்டாப். இதுக்கப்புறம் க்ரீக் இருக்கு. ஃப்ரண்ட்ல பாருங்க, சூப்பரா இருக்கு வியூ. ஃபர்ஸ்ட் டைம் யூஏயில் கிரிக்கெட் விளையாடுறத பார்க்குறேன். இங்கே பாருங்கள்.
மிஸ்ட் இட் மேன். இது என்ன பில்டிங்? இது நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே. ஓ லைப்ரரி. புக் ஷேப்பில் இருக்குது. ஓ ஓகே ஓகே ஓகே, ஓப்பன் புக் ஷேப்பில் இருக்குது. புர்ஜ் கலிஃபா. அப்பா இப்போதான் அந்த ஹைட்டை ஃபீல் பண்ண முடியுது. புர்ஜ் கலிஃபா ஹைட்டில் செம ஹைட்டாக இருக்குது. சன்செட்டு புர்ஜ் கலிஃபா. ரொம்ப தூரம் வந்துட்டோம். ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் இருக்குமா? 25 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். இப்படி பார்த்தீங்கன்னா கேமரா எடுத்துகிட்டு இருக்காரு. ஓ சன்செட் தான் எடுக்கிறீங்களா? நான் புர்ஜ் கலிஃபா எடுத்துட்டு இருக்கீங்கன்னு நினச்சேன். இங்கே ஏதோ போட் ஷேப்பில் பழைய போட் மாதிரி ஒன்று இருக்குது. ஓகே, ஆக்சுவலாக அது போட்டு தான் போல். இங்கே பாருங்கள். சீட் இல்லைன்னு நினச்சோம். பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து செக்யூரிட்டி போக சொன்னார். இங்கே எம்டியாக இருந்துச்சு. வந்து உள்ள வந்துட்டோம். இங்கே பாருங்கள் விண்டோ வியூ. எஸ், திஸ் இஸ் த வியூ. நால் கார்ட் டேப் பண்ணி இங்கே வந்துக்கலாம். வந்தோன்னா 2 dirhams சார்ஜ் பண்ணுவாங்க. எவ்வளோ நேரம் இருக்கும் இந்த போட் ரைடு? ஓகே, இந்த போட் ரைடு எவ்வளோ நேரம் இருக்கும்னு தெரில. 15 to 20 minutes இருக்குமா? நம்ம இங்கேருந்து ஒரு க்ரீக் ஹார்பர் தான் போகிறோம். ஓகே யா, இது வந்து க்ரீக் ஹார்பர் போகிற அந்த போட்டு. இது வந்து அந்த ஃபெஸ்டிவ் சிட்டியில், ஃபெஸ்டிவ் சிட்டி அந்த பக்கம் போட்டிருக்காங்க. பார்த்தீங்களா, அவங்க ஃபெஸ்டிவ் சிட்டி போயிட்டு வந்துட்டாங்க. இப்போ ட்ராப் ஆஃப் ஆகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஃபெஸ்டிவ் சிட்டி போகணுன்னா அந்த பக்கம் போகணும். ஃப்ரீயாக இருக்குது சீட்டு. ரிக்ளைனர் ஆல்சோ. ஓகே, போட் ரைடு என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே போவோம். லேட்டாக வந்து இதுதான் ஒரு பெரிய அங்கே நார்மலாக இருக்கிறது. ஆமாம், சீட்ஸ் மாதிரி இருக்குது, கம்ஃபர்ட்டாக இருக்குது. லாஸ்ட்டாக வந்தோம். ஃப்ரண்ட்டில் வந்து நார்மலாக சீட்டிங்ஸ்லாம் இருந்துச்சு. அங்கே ஃபுல்லாகவே ஃபுல் ஆகிடுச்சு. நின்றுருந்தோம். சரி ஸ்டாண்டிங்கில் போவோம்னு நினச்சிட்டு இருந்தோம். அப்புறம் செக்யூரிட்டி உள்ளே போக சொன்னார். இது கொஞ்சம் நல்லா ஸ்பெஷலாக இருக்குது இந்த இடம். இங்கே பாருங்கள், அகெயின் புர்ஜ் கலிஃபா. சுற்றி சுற்றி இதை நான் காட்டுவேன். இந்த க்ரீக் ஹார்பர்ல சின்ன ஹெலன் மாதிரி. வாவ், ஈவினிங் டைம் ரியலாகவே சூப்பராக இருக்குது. சுத்தமாக வெயில் தெரியல, எதுவுமே தெரியல. வெதர் பயங்கரமாக இருக்குது. இந்த பக்கம் சன்செட் வியூ தெரியுது பாருங்க, தெரியுதா? ஐ திங்க் வியூ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிஜமாவே சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ நான் இதோட கட் பண்ணிக்கிறேன். செகண்ட் பார்ட்டில் க்ரீக் ஹார்பருக்குள்ளே அந்த ஸ்கைலைன் வியூலாம் எப்படி இருந்துச்சு அதெல்லாம் பார்ப்போம். இன்னும் வேறெல்லாம் அங்கே என்ன இருக்குது அப்படின்னு எனக்கும் தெரியாது. அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய். இந்த பிரிட்ஜு பார்த்தீங்கன்னா லைட்டாக ஷேக் ஆகுது. யாருமே இங்கே இல்லாதப்போ நம்ம யோசிச்சிருக்கணும் இது ஏதோ சரியில்லை அப்படின்னு.